ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குக் வித் குட்டிலிங்க கொங்கு நாட்டு ரொம்ப ஃபேமஸான ரெசிபிங்க. கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பஜ்ஜி தான், கடையில் தான் செய்ய போகிறோங்க. இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாங்க. இது அங்கே வந்து பஜ்ஜின்னு சொல்லுவாங்க, இங்கே வந்து கடையில் அப்படிங்கிறாங்க. அது எப்படி வேணா வச்சுக்கலாங்க. ஆனால் கொங்கு நாட்டு ஃபேமஸ் ரெசிபிங்க இது. இது வந்து இட்லிக்கு, தோசைக்கு, சாப்பாட்டு கூட கூட எல்லாத்துக்கூடையும் சூப்பராக இருக்குங்க. சப்பாத்திக்கும் நல்லா இருக்குங்க. ஒரு குக்கரில் தான் செய்ய போகிறோங்க. சின்ன குக்கராக எடுத்துட்டுங்க. அதில் கடலெண்ணெய் விட்டு கடுகு போட்டுக்கிறாங்க. கடுகு நல்லா பொடிஞ்ச உடனேங்க அது கூட வந்து ஜீரகம் போட்டுக்கிறாங்க. ஜீரகம் தான் இதுக்கு ஃப்ளேவருங்க. நான் கொஞ்சம் தாராளமாக இப்போ கூட போட்டுக்கலாங்க. இப்போ இதில் ஒரு 5-6 பூண்டு வந்து தட்டி போட்டுக்கிறாங்க. பூண்டு சாப்பிடாதவங்க வந்து இதை வந்து ஸ்கிப் பண்ணிடலாங்க. பூண்டு போடுறத மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். அடுத்தது வந்து பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துருக்கங்க. இந்த வெங்காயம் பூண்டு எல்லாம் எண்ணெயிலே நல்லா வதங்கின உடனேங்க இது கூட வந்து அடுத்தது வந்து ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கிறோங்க. இந்த காஞ்ச மிளகாவோட பச்சை மிளகாவும் 2 சேர்த்து போட்டிருக்கேங்க. 2 பச்சை மிளகாவும் அதே மாதிரி உடச்சி போட்டிருக்கேங்க. இது எல்லாமே நல்ல எண்ணெயில் வந்து வதக்கி விட்டுருங்க. இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு வந்து இப்போ சேர்த்துட்டாங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இங்கே பாருங்கள், நான் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. உருளைக்கிழங்கு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேங்க. அதை சேர்த்துக்குவோங்க. ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு வந்து எப்போவுமே தண்ணியில் போட்டு வச்சுட்டு அதில் வந்து அந்த மேலே கருப்பாக ஆக்சிடைஸ் ஆகாமல் இருக்குங்க. அதே மாதிரி கத்திரிக்காயும் தண்ணியில் கட் பண்ணி போட்டு வச்சுருக்கோங்க. விதை இல்லாத கத்திரிக்காயை எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. அதுவும் வந்து எப்போவுமே கத்திரிக்காயும் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுடுங்க. அதுவும் பொடியாக சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க. அதையும் வந்து அந்த நம்ம வதக்கிட்டு இருக்கிறதுலையே உருளைக்கிழங்கு கூடவே இந்த கத்திரிக்காயும் சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் நல்லா முக்கப்பதம் வெந்ததுக்கப்புறமா நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுடர் சேர்த்துக்கிறேங்க. இது நம்ம வீட்டில் செஞ்ச சாம்பார் பவுடருங்க. நம்ம ஏற்கனவே வந்து பச்சை மிளகா, வரமிளகா எல்லாம் போட்டிருக்கோம். அதனால் சாம்பார் தூள் வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு 4 பெரிய தக்காளிங்க அது கூட சேர்த்துக்கிறேங்க. இதையும் நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேங்க. இது வந்து ஃபுல்லாக அந்த ஜூஸோடு சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுட்டுங்க ஒரு விசிலில் வச்சு மூடி இறக்குனோம்னா நம்மளோட கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பஜ்ஜி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுங்க. இது கூட வந்து இட்லி சாப்பிட்டு பாருங்கள். சுட சுட இட்லியும் இல்லை மெதுமு தோசையோ இல்லை எந்த தோசை சாப்பிட்டாலும் இன்னும் கொடுன்னு கேட்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இது வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டுங்க. நான் ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குங்க. இந்த காய் வந்து வேகிறதுக்கான தண்ணி சேர்த்துட்டு கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் பொடியாக கட் பண்ணியிருக்கேங்க. அதுவும் போட்டுட்டு மூடி வச்சுங்க. 2 விசிலோ 3 விசிலோ உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரிங்க. காய் வந்து நல்லா வேகணுங்க. மசிஞ்சு வேகிற அளவுக்கு பார்த்துட்டு உப்பும் சரி பார்த்துட்டாங்க. நான் பார்த்துட்டு மூடி வச்சுடுவோங்க. இப்போ நம்ம மூடி வச்சு விசில் வச்சிடலாங்க. முன்ன சொன்ன மாதிரி தான் உங்கள் குக்கரோட தகுந்த மாதிரி காய் நல்லா வேகணுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி எத்தனை விசில் விடணுமோ அது மாதிரி விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சுங்க. நான் தொட்டு காட்டுறேன் பாருங்கள். உருளைக்கிழங்கு வந்து எவ்வளோ நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். இப்படியே கரண்டிலே கடைஞ்சி விட்டாவே நல்லா வெந்திருந்ததுன்னா அது அப்படியே மசிஞ்சிருங்க. இருந்தாலும் நம்ம வந்து மத்தில் கடையிறப்போ அதோட டேஸ்ட்டே சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம குக்கர்லேயே வச்சு மத்தில் கடைய முடியாதுங்கிறனால அதில் இருக்க தண்ணியை மட்டும் நான் தனியாக வடிச்சிக்கிட்டுங்க. தண்ணி வந்து கடையிறப்போ தெளிக்கும் இல்லைங்களா, அதனால தண்ணியை மட்டும் வடிச்சிட்டு காயும் தக்காளியும் மட்டும் நம்ம கடைஞ்சி எடுத்துக்க போகிறோங்க. சுத்தமாக தண்ணி எல்லாமே வடிச்சிட்டுங்க. வடிச்சிட்டு நம்ம கடையிற மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் வந்து இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மத்து போட்டு நல்லா கடைஞ்சிக்க போகிறோங்க. இது மாதிரி குழம்பு சட்டி எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து கடையிறதுக்கு வசதியாக இருக்குங்க. அதுக்காக தான் நான் அதில் மாற்றிக்கிட்டாங்க. குக்கரில் கடைய முடியாது இல்லைங்களா, அதனால் உங்களால் குக்கரில் வந்து இந்த வெஜிடபிள் ஸ்மாஷர் வச்சு ஸ்மாஷ் பண்ணால் கூட உங்களுக்கு அது முடியும்னா அது கூட செஞ்சுக்கோங்க. இப்போ இந்த கடையிற பாத்திரத்தில் போட்டு நல்லா வந்து மத்தில் அம்மாலாம் எப்படி செய்வாங்கன்னா 2 காலுக்கு நடுவில் வச்சு கடையுவாங்க. அது மாதிரி கடையணும்னு இல்லைங்க, கையில் பிடிச்சிட்டு நல்லா நம்ம இதான் விசில் குக்கரில் விட்டுருக்கோம் இல்லைங்களா காய், அதனால் நல்லா வெந்துருச்சுங்க. இங்கே பாருங்கள், கடைஞ்சதுக்கப்புறமா அது கூட வந்து நம்ம வடித்து வச்சுருந்தோம் இல்லைங்களா முன்னாடி தண்ணி, அது எல்லாமே சேர்த்திட்டேங்க. இந்த தண்ணி எல்லாமே சேர்த்துனா கூட இது வந்து திக்காக தான் இருக்குங்க. ஏன்னா நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அதனால் இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் கரெக்டாக இருக்குங்க. இப்போ இது வந்து நம்ம இட்லி மேலே அப்படியே விட்டு சாப்பிட்டோம்னா ஆஹா எத்தனை இட்லி உள்ளே போகுன்னே தெரியாதுங்க. அதுவும் சுட சுட இட்லியோட இந்த கத்திரிக்காய் பஜ்ஜி கொஞ்சமாக தேங்காய் சட்னிங்க வச்சுட்டு சாப்பிட்டு பாருங்கள், அமிர்தமாக இருக்குங்க. சுடு தோசைக்கு தோசை கொடுன்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. உங்களால் நின்று சுட்டு கொடுக்க முடியாதுங்க. அந்தளவுக்கு வந்து
இது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப வந்து ஓவராக ஹைப்பர் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, அவ்வளோ ஹைப்பாக நினைக்காதீங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபி வந்து சேவில் போட்டுட்டு செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறமா சொல்லுவீங்க எவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுன்னு சொல்லி. அடிக்கடி அப்புறம் இதை தான் செய்வீங்க. எப்போவும் சட்னி சாம்பார்னு செய்கிறதுக்கு வித்தியாசமான இந்த தக்காளி கடையில் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.